ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 4.3ல 5th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் அ ரெக்டாங்குலர் பார்க் ஆஃப் பெரிமீட்டர் 80 மீட்டர் அண்ட் ஏரியா 400 மீட்டர் ஸ்கொயர் இஃப் ஸோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் பார்க் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பெரிமீட்ரு வந்து, அதாவது பெரிமீட்டர்னால் சுற்றி இருக்குது, அது வந்து 80 மீட்டராகவும் ஏரியா 400 மீட்டரும் வச்சு ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது என்ன லென்த்து என்ன பிரெத்தில் ஃபார்ம் பண்ண முடியும்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது. லெட் த length be L and breadth be Bனே வச்சுக்குவோம். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கு? பெரிமீட்டர் கொடுத்துருக்கா. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 80 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் பியோட வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? பெரிமீட்டரில் பி இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி தான் 18 கொடுத்துருக்கு. இப்போ பியோட வேல்யூ மட்டும் வேணும். பியோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தால் பை 2ன்னு கிடைக்கும். 1 2 is to 4 2s are 8 0. இப்போ ஆன்சர் 40 கிடச்சிருது. இப்போ எல் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னா பியோட வேல்யூ மட்டும் என்ன கிடைக்கும்? 40 மைனஸ் எல் அப்படின்னு கிடச்சிருச்சு. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா? இப்போ பெரிமீட்டர் வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி, தட் இஸ் ஈக்குவல் டு 400 கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் 1 ஹியர். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? எல் இன்ட்டு பிக்கு பதிலாக 40 மைனஸ் எல், தட் இஸ் ஈக்குவல் டு 400. 40 இன்ட்டு எல்னா 40L மைனஸ் எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. இப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 40L, இந்த சைடு வந்தால் என்ன வரும்? மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ த்ரூ அவுட் மல்டிப்ளைடு பை மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிரும். இப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் 40L ப்ளஸ் 400. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? சம்மன் ப்ராடக்ட் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சம்மன் ப்ராடக்ட் போட்டால் என்ன கிடைக்கும்? சம் வந்து மைனஸ் 40ஆகவும் ப்ராடக்ட் வந்து 400ஆகவும் கிடைக்கணும். இப்போ என்ன வரும்? 20 ரெண்டுலேயுமே நெகட்டிவ் இருந்திருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? எல் மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 20, இதை கொண்டு போய் பிரெத்தில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சப்ஸ்டியூட் இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ பி இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் 20, தட் இஸ் ஈக்குவல் டு 20 என்னன்னு கிடைக்கணும்? இதுக்கு மீட்டர் தானே கொஸ்டினில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் மீட்டர், 20 மீட்டர். எஸ் இட் இஸ் பாசிபிள். எஸ் எழுதலையா? எஸ் இட் இஸ் பாசிபிள் டு ஃபார்ம் அ rectangle and also it is a ஸ்கொயர். ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும், ஆனால் ரெக்டாங்கிள் என்னவாக இருக்கும்? ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர்லேயும் லென்த் பிரெத் இருக்கும். அது ஈக்குவலாக இருந்தால் அது என்னது? ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம்.